இந்தா கடையில் போயிட்டு அப்படியே என்னென்ன தீனி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுடா. அப்புறம் நீ வந்தோடனையும் காசு அப்பா அப்பா கிட்ட இருந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், 2 பேரும் போயிட்டு தீனி வாங்கிட்டீங்களாண்டா. என்ன நீ சிக்கவே மாட்டா? ஐயோ எது வழி விடணுமா? ஏய் ஒதுங்கி ஓரமாப்படா. படிக்கிறான் படிப்பு, கடைக்கு போயிட்டு வரானா போக மாட்டேங்கிறான். ஏய் தம்பி, அக்கா 1 ரூபா காசு தரேன், கடைக்கு போயிட்டு வரியா? காசு சொன்னோனே மட்டும் உடனே கடைக்கு போறேங்கிறான் பாரு பள்ளக்காட்டி. சரி சரி இந்த காசு போயிட்டு காப்பி தூள் வாங்கிட்டு வந்துரு, மீதி காசு நீ வச்சுக்கோ. சரிக்கா போயிட்டு வரேன். ஐயோ கடவுளே, காசு கொடுத்தது காப்பி தூளுக்கே சரியா போயிரும். அதுல மீதி காசே வராது. லூசு மாதிரி நம்பிட்டு ஏமாந்து போறான் பாரு. சரி நம்ம வழக்கம் போல படுத்துட்டு போஞ்சாலியா. எப்பா கடைக்கு போறதுக்கு இவங்கள்ட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு. கடைக்கு போனா வெயில் அடிக்குது, ஸ்கின் எல்லாம் அப்படியே டர்ன் ஆயிடும். அதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொல்றதே. புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க. ஏய் என்னம்மா, உன்னை காப்பி தூள் வாங்கிட்டு வர தானே கடைக்கு போ சொன்னேன், இங்கே படுத்துக்கிறியா அடிக்கிறியே? மா தா கடைக்கு தம்பி போறேன்னு சொல்லிட்டாமா, அதனால காசு அவன்கிட்ட கொடுத்து அவனையே அனுப்பிச்சிட்டேம்மா. சரிடி நான் போறேன், அவன் வந்தோனையும் காப்பி தூள் எடுத்துட்டு உள்ள வா. ஐயோ அம்மாவையும் சமாளிச்சாச்சு. ஆனா அதுக்குள்ள உயிரே போயிடும் போல இருக்கு.